தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனைகளை ஆய்வு செய்த அத்தொகுதியின் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தனது சொந்த செலவில் தொகுதி மக்களுக்கு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக உறுதிமொழி அளித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட உத்தமபாளையம் மற்றும் சின்னமனூர் பகுதியில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனைகள் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் மருத்துவம் பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அத்தொகுதியின் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா காந்தி நினைவு நூற்றாண்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை அரசின் நிதிக்காக காத்திருக்காமல் தனது சொந்த பணத்தை கொண்டே முழுமையாக பூர்த்தி செய்து மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவேன் என உறுதிமொழி அளித்துள்ளார். எது சாத்தியம், உடனடியாக கொண்டு வருவதற்கு எது சாத்தியம்? நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், பெரும்பாலும் அரசு உதவியை பெரும்பாலும் எதிர்பார்த்து இருக்க போவது இல்லை. பெரும்பாலும் என்னுடைய சொந்த நிதியில் எவ்வளவு நான் செய்ய முடியுமோ அதை உடனடியாக நான் செய்து கொடுப்பேன். என்னால் சொந்த நிதியில் செய்த பின்பு அரசு உதவியும், பெரிய பெரிய விஷயங்களுக்கு அரசு உதவியும் உடனடியாக பெற்று ஒரு சிறந்த மருத்துவமனையாக நம்முடைய கம்பம் மருத்துவமனையை இங்கிருந்து நம்ம தொடங்குவோம். ஆரம்பத்தை இங்கிருந்து தொடங்குவோம். கம்பம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் உள்ள மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அதன் தரத்தை உயர்த்துவதற்கு கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அரும்பாடுபடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.